உங்கள் சைல்டோட ஃபியூச்சருக்காக பிளான் பண்ணுறீங்களா? அதுவும் எஸ்பெஷலி எஜுகேஷனல் காஸ்ட் ஃபாஸ்ட்டாக ரைஸ் ஆகிட்டு இருக்கும்போது எந்த பாலிசியில் இன்வெஸ்ட் பண்ணால் உங்கள் சைல்டோட ஃபியூச்சர் பிரைட்டாக இருக்கும் அப்படின்ட்டு கன்ஃபியூஸ்டாக இருக்கீங்களா? வாங்க, SBI லைஃப் இப்போ லான்ச் பண்ணியிருக்கிற ஸ்மார்ட் ஸ்காலர் பிளான் பார்த்தீங்கன்னா உங்கள் சைல்டோட கோல்ஸ்க்கு போத் இன்சூரன்ஸ் ப்ரொடெக்ஷன் ப்ளஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ரெண்டுமே ஆஃபர் பண்ணுறதா கிளைம் பண்ணியிருக்காங்க. பட் இது எப்படி ஒர்க் ஆகுது அண்ட் நிஜமாலே இது உங்களுக்கு ரைட் ஃபிட்டாக இருக்குமா? இந்த கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சரை தான் நம்ம வந்து இன்டெப்த் அனலைசிஸ் மூலியமாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ hi there, welcome back to holisticinvestment.in. இந்த பாலிசியை அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இதை பற்றி சில பேசிக் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு இண்டிவிஜுவல் யூனிட் லிங்க் நான் பார்ட்டிசிபேட்டிங் லைஃப் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட். இதோட சில கீ ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரே பாலிசியில் உங்களுக்கு ட்வின் பெனிஃபிட்டாக இன்சூரன்ஸ் கவரேஜ் அண்ட் மார்க்கெட் லிங்க் ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறாங்க. அண்ட் நீங்கள் லிமிடெட் பீரியடுக்கு தான் ப்ரீமியம் கட்டுற மாதிரி இருக்கு. வேறஸ் த பாலிசி பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா த்ரூ அவுட் த பாலிசி டேர்ம் கண்டினியூ ஆகுது. அண்ட் இதில் இன்பில்ட் வேவர் ஆஃப் ப்ரீமியம் பெனிஃபிட் இருக்கு டு என்ஷூர் அ கண்டினியூன்ஸ் ஆஃப் யோர் பாலிசி. அண்ட் இதில் இருக்கிற இந்த ஆக்சிடென்டல் டெத் பெனிஃபிட், ஆக்சிடென்டல் டோட்டல் அண்ட் பெர்மனன்ட் டிசபிலிட்டி பெனிஃபிட் எல்லாமே இந்த பாலிசியோட ஒரு இன்டெக்ரல் பார்ட். அண்ட் உங்கள் ரிஸ்க் டாலரன்ஸ் பேஸ் பண்ணி நீங்கள் ஈக்விட்டி டு டெப் ஃபண்ட்ஸ் இதில் இருக்கிற 9 ஃபண்ட் ஆப்ஷன்ஸ்லேருந்து சூஸ் பண்ணுற ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கு. அண்ட் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை பூஸ்ட் பண்ணுறதுக்காகவே ரெகுலர் லாயல்ட்டி அடிஷன்ஸுமே இதில் வந்து இருக்கு. ஸோ இந்த மாதிரி சில கீ ஃபீச்சர்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா டெத் பெனிஃபிட், மெச்சூரிட்டி பெனிஃபிட், லாயல்ட்டி அடிஷன், டாக்ஸ் பெனிஃபிட், ப்ரீமியம் பேயர் வேவர் பெனிஃபிட், ஆக்சிடென்டல் பெனிஃபிட், நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 9 ஃபண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு. இந்த ஸ்க்ரீனில் ஒவ்வொரு ஃபண்ட் ஆப்ஷனுமே எந்த அசெட் கிளாஸஸ்க்கு எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் அலோகேஷன் வந்து கொடுத்துருக்காங்கன்றதை பேஸ் பண்ணி நம்ம ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். லைக் அசெட் கிளாஸ்னா ஈக்விட்டி, டெப், மணி மார்க்கெட் அண்ட் அந்த ஃபண்ட் ஆப்ஷனில் ரிஸ்க் ப்ரொஃபைல் பொறுத்துமே நம்ம கேட்டகரைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் கொஞ்சம் பாஸ் பண்ணி உங்கள் ஈஸி ரெஃபரன்ஸ்க்காக நீங்கள் பார்க்கலாம். அண்ட் இதில் இருக்க நெக்ஸ்ட் நிறைய சார்ஜஸ்மே இருக்கு. ஏன்னா இது ஒரு யூலிப் பாலிசி அப்படின்றதுனால நிறைய டைப்ஸ் ஆஃப் சார்ஜஸ் இருக்கு. இதை நாங்கள் ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த சார்ஜஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்டருக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஓவர் ஹெட் காஸ்ட் மாதிரி தான். ஏன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அந்த ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஃபர்ஸ்ட் சார்ஜஸ் டிடக்ட் பண்ணிட்டு தான் அவங்க இன்வெஸ்டே பண்ணுறாங்க. ஸோ ஓவரால் அந்த இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டே பார்த்தீங்கன்னா கம்மியாயிடுது. அண்ட் லாங் டேர்மில் நம்ம ஓவரால் ரிட்டர்ன்ஸ்மே சிக்னிஃபிகன்ட்லி இதால் இம்பாக்ட் தான் ஆகும். இது ஒரு ட்ராபேக். இதை நீங்கள் மைண்டில் வச்சு தான் இதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லையான்றதை பார்க்கணும். இப்போ இந்த ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் த பாலிசியெல்லாம் நீங்கள் இன்னும் இன் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பாலிசி ப்ராஷரை ரெஃபர் பண்ணலாம். இப்போ இதில் இன்வெஸ்ட் பண்ணால் என்ன மாதிரியான அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குன்றதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அட்வான்டேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் 9 டிஃப்ரெண்ட் ஃபண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் லாயல்ட்டி அடிஷன்ஸ்மே அவங்க ஃபண்ட் வேல்யூவை பூஸ்ட் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆக்சிடென்ட் பெனிஃபிட், ப்ரீமியம் பேவர், வேவர் பெனிஃபிட்ஸ் எல்லாமே இதோட இன்பில்ட் ஃபீச்சர்ஸ், ரைடர்ஸ் ஆஃப் த பாலிசி. அண்ட் 6th பாலிசி இயர்லேருந்தே இவங்க பார்ஷல் வித்ட்ராவல் அலோவ் பண்ணுறாங்க. நான் அதில் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டுவல் பெனிஃபிட் இருக்கு, இன்சூரன்ஸ் கவர் அண்ட் மார்க்கெட் லிங்க் ரிட்டர்ன்ஸ். அதில் டாக்ஸ் பெனிஃபிட்ஸ்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன் 80C அண்ட் செக்ஷன் 10D ஆஃப் த இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961 கீழே இருக்கு. ஸோ இதில் இந்த மாதிரி அட்வான்டேஜஸ் இருக்கு. டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ஒரு யூனிட் லிங்க்ட் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட் அப்படின்றதுனால ஃபர்ஸ்ட் 5 years ஆஃப் யோர் கான்ட்ராக்ட் உங்களுக்கு லிக்விடிட்டி ஆஃபர் பண்ணலை. அதாவது இதில் நீங்கள் சரண்டரும் பண்ண முடியாது, இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண மணியை வித்ட்ராவும் பண்ண முடியாது, பார்ஷியலியும் பண்ண முடியாது, கம்ப்ளீட்லியும் பண்ண முடியாது டில் த எண்ட் ஆஃப் த பாலிசிஸ் 5th year. இது ஒரு ட்ராபேக். இன்னொன்று பாலிசி ஹோல்டருக்கு இதில் எந்த விதமான லோன் ஆப்ஷன் அவைலபிளாக இல்லை. அண்ட் ஆக்சிடென்டல் பெனிஃபிட்ஸ், ப்ரீமியம் வேவர் பெனிஃபிட்ஸ்லாம் இன்பில்ட் ஃபீச்சராக இருந்தாலுமே இதில் உங்கள் ப்ரீமியம் எல்லாமே அவங்க வந்து டிடக்ட் பண்ணிட்டு தான் வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இன்னொன்று உங்கள் ப்ரீமியம் இந்த மாதிரி வேரியஸ் சார்ஜஸ்க்கு டிடக்ட் பண்ணிட்டு இன்வெஸ்ட் பண்றதால ஓவரால் ரிட்டர்ன்ஸ் கம்மியாயிடுது. அண்ட் இதுல எந்த விதமான டிக்ளேர்டு போனஸ் அப்படின்னு கிடையாது இந்த பாலிசியில் நம்ம எவ்வளோ லாங் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணாலுமே. ஸோ இந்த மாதிரி நிறைய ட்ராபேக்ஸ் இருக்குது. இதெல்லாமே மைண்டில் வச்சு தான் நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணணுமா இல்லையான்றதை பார்க்கணும். இப்போ இந்த பாலிசியை பற்றின ஒரு பேசிக் ஐடியா நமக்கு இருக்குது. ஸோ இப்போ இதில் இன்வெஸ்ட் பண்ணால் ட்ரூலி நம்மளுக்கு சஸ்டைனபிள் ரிட்டர்ன்ஸ் வருமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம நெக்ஸ்ட் அனலைசிஸ் பார்ட் ஆஃப் த வீடியோக்கு போகலாம். இதில் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நம்ம IRR அனலைசிஸ் கண்டக்ட் பண்ண போகிறோம். அதாவது பாலிசி ப்ராஷரில் கொடுத்துருக்கிற பெனிஃபிட் இல்லுஸ்ட்ரேஷன் பேஸ் பண்ணி அதோட இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்னை கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஒரு இன்ஃபார்ம் டிசிஷன் எடுக்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பர்பஸ்க்காக அசியூம் பண்ணிக்கலாம் மிஸ்டர் ஷாம், இவங்க தான் வந்து பேரண்ட். இவரோட ஏஜ் பார்த்தீங்கன்னா 35 years. இவரோட சைல்டு பார்த்தீங்கன்னா அவங்க ஏஜ் 5 years. பாலிசி டேர்ம் வந்து 20 yearsக்கு சூஸ் பண்ணியிருக்காரு. ப்ரீமியம் பேமெண்ட் டேர்மே 20 yearsக்கு சூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ ப்ரீமியம் 1 lakh per annum கட்டுறாரு. பேசிக் சம் அஷூர்ட் 10 lakhs. ஸோ ஃபண்ட் ஆப்ஷன் என்ன சூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100% ஈக்விட்டி ஃபண்ட். இது ஒரு யூலிப் பாலிசி. அதுவும் இவர் சூஸ் பண்ணியிருக்கிறது 100% ஈக்விட்டி ஃபண்ட் அப்படின்றதுனால இந்த மார்க்கெட் லிங்க் ரிஸ்க் இருக்கிறதுனால நம்ம வந்து 2 எக்ஸ்ட்ரீம் சினாரியோல அவங்க கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஒன்று வர்ஸ்ட் கேஸ், இன்னொன்று பெஸ்ட் கேஸ். ஸோ வர்ஸ்ட் கேஸ்க்கு அஸ்யூம் கிராஸ் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 4%, பெஸ்ட் கேஸ்க்கு அஸ்யூம் கிராஸ் ரிட்டர்ன்
8%. ஸோ வந்து இதுதான் வந்து கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு கிடையாது. இவ்வளோதான் கம்மியாக இல்லை அதிகமாக வரணும் கிடையாது. ஆக்சுவல் ரிட்டர்ன்ஸ் வந்து ஃபண்டோட பாலிசி பர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி தான் ஆக்சுவலி வேரி ஆகும். பட் இதில் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பர்பஸ்க்காக நம்ம இந்த மாதிரி கால்குலேட் பண்ணுறோம். அப்போ 4% வர்ஸ்ட் கேஸ் சினாரியோவில் உங்களுக்கு எவ்வளோ அக்யூமுலேட் ஆகியிருக்கு அப்படின்னா 23,43,641 rupees in 20 years. அண்ட் இதோட ஐஆர்ஆர் பார்த்தீங்கன்னா 1.49%. இது ஒரு சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் இன்ட்ரெஸ்டோட ரொம்ப கம்மியான ரிட்டர்ன். இது 8%. அதாவது பெஸ்ட் கேஸ் சினாரியோவில் இதோட ஐஆர்ஆர் வந்து பாலிசி மெச்சூரிட்டி கால்குலேட்டர் படி 5.57% வருது. அக்யூமுலேட் ஆகியிருக்கிற மெச்சூரிட்டி பெனிஃபிட் 37,07,729 rupees. இந்த 5.567%மே நம்ம வந்துட்டு ஒரு இன்ஃப்ளேஷன் பீட்டிங் ரிட்டர்னாக கன்சிடர் பண்ண முடியாது. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது நமக்கு தெரியுது இந்த பாலிசி நம்மளுக்கு ஒரு சஸ்டெயினபிள் ரிட்டர்ன் லாங் டேர்மில் கொடுக்கல. நம்ம சைல்டோட அதுவும் எஸ்பெஷலி இன்ஃப்ளேட்டட் காஸ்ட் ஆஃப் எஜுகேஷன் கோலை அச்சீவ் பண்ணுற மாதிரி. ஸோ இது நம்ம நினச்ச மாதிரி ஒரு டிசைரபிள் அவுட்கம் கொடுக்காததுனால நம்ம நெக்ஸ்ட் ஒரு கம்பேரிட்டிவ் அனலைசிஸ் பண்ண போகிறோம். இந்த அனலைசிஸில் ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஸ்ட்ராட்டஜியில் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க போகிறோம். எப்படின்னா இதில் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இன்சூரன்ஸ் ரெண்டுமே இருக்கா. இந்த மாதிரி பண்டில் ப்ராடக்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணாமல் இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தனித்தனியாக பிரித்து இன்வெஸ்ட் பண்ணால் இன்னும் பெட்டர் அவுட்கம்ஸ் வருதா அப்படின்றது தான் அந்த ரிட்டர்ன்ஸ் வச்சு கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ லைஃப் கவர் பர்பஸ்க்காக நம்ம வந்து பியூர் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி சூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே பேசிக் சம் அஷ்யூர்டாக நம்ம சூஸ் பண்ணியிருக்கிறது 1 crore rupees. ஸோ 1 crore நம்ம கட்டுற ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா 12,600 தான். இதே எஸ்பிஐ லைஃப் பாலிசியில் பேசிக் சம் அஷ்யூர்டாக 10 lakh நம்ம கட்டுற ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா 1 lakh. இப்போ கம்பேரிட்டிவ்லி இங்கே 87,400 rupees நம்மளால் வருஷத்துக்கு சேவ் பண்ண முடியுது. இது நம்ம நினச்ச மாதிரி வேறு ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வெஹிக்கிளில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பாலிசி டேர்ம் ப்ரீமியம் பேமெண்ட் டேர்மும் பார்த்தீங்கன்னா பியூர் டேர்ம் பாலிசியில் வந்துட்டு எஸ்பிஐ லைஃப்க்கு இருந்த மாதிரி சிமிலர் மெட்ரிக் தான் ஃபார் அ ஃபேர் கம்பேரிசன். ஆனால் ப்ரீமியமில் இவ்வளோ ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஃபார் அ சம் அஷ்யூர்ட் ஆஃப் 1 crore 1 crore வந்து சஃபிஷியண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். பட் 10 crore வந்து ஒரு பேசிக் சம் அஷ்யூர்ட், இது வந்து சஃபிஷியண்ட்டாக இருக்குமான்னு கூட நம்மளுக்கு தெரியாது. ஸோ இதில் இப்போ பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட்டை நம்ம பிபிஎஃப் இல்லை இஎல்எஸ்எஸ்ல வந்து நம்மளோட ரிஸ்க் ப்ரொஃபைல் பொறுத்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது ரிஸ்க் எடுக்க அவ்வளோ வில்லிங்காக இல்லை, நீங்கள் பிபிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னு வைங்க. அப்போ டேர்ம் இன்சூரன்ஸ் ப்ளஸ் பிபிஎஃப்ல ஃபைனல் மெச்சூரிட்டி வேல்யூ 38,79,563 rupees வருது. இதோட ஐஆர்ஆர் பார்த்தீங்கன்னா 5.96%. இது நீங்கள் எஸ்பிஐ ஸ்மார்ட் ஸ்காலர் பிளானோட ஹை, அதாவது பெஸ்ட் கேஸ் சினாரியோட ரிட்டர்ன் 5.57% கம்பேர் பண்ணிங்கன்னா ஸ்லைட்லி ஹையர் ரிட்டர்ன். ஆனால் பிபிஎஃப் பார்த்தீங்கன்னா ஒரு டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் ப்ராடக்ட், உங்களுக்கு கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது வித் டாக்ஸ் ஃப்ரீ ரிட்டர்ன். ஆனால் அப்படி கிடையாது எஸ்பிஐ லைஃப்பில். உங்களுக்கு வந்துட்டு நம்ம அவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறோம் ஃபார் அ 20-year பாலிசி டேர்ம். நம்ம ஹை லாங் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா ரிஸ்க் எடுத்து நல்ல ரிட்டர்ன்ஸ் வரும், ஆல்ஃபா ஜென்ரேட் பண்ணோம் அப்படின்றதுக்காக தான். பட் இங்கே அந்த மாதிரி பண்ணலை. எஸ்பிஐ பாலிசி பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்த ரிஸ்க்கு ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி ரிட்டர்ன்ஸ் கொடுக்கல. அதுவும் ஒரு பிபிஎஃப் மாதிரி ஒரு டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டோட கம்பேர் பண்ணும்போது அதை விட ஆக்சுவலி அது கம்மியான ரிட்டர்ன்ஸ் தான் கொடுத்துருக்கு. இதே வந்து இப்போது ரிஸ்க் இருக்கிற ஒரு ப்ராடக்ட்டோட கம்பேர் பண்ணி பார்ப்போம். இஎல்எஸ்எஸ் மியூச்சுவல் ஃபண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் டேர்ம் இன்சூரன்ஸ் ப்ளஸ் இஎல்எஸ்எஸ் மியூச்சுவல் ஃபண்டோட காம்பினேஷனில் நம்ம ரிட்டர்ன்ஸ் பார்த்தோம்னா அது போஸ்ட் டாக்ஸில் கால்குலேட் பண்ணாலே ஃபைனல் மெச்சூரிட்டி வேல்யூ 64,05,561 rupees வருது. ஐஆர்ஆர் 10.14% வருது. இது கண்டிப்பாக ஒரு இன்ஃப்ளேஷன் பீட்டிங் ரிட்டர்ன். அண்ட் இஎல்எஸ்எஸ் ஒரு டாக்ஸ் கால்குலேஷன் எப்படி பண்ணியிருக்கோம் டவுட்ஸ் இருக்குன்னா அதுக்குமே ஒரு சின்ன டேப்லர் காலம் ஸ்க்ரீனில் நம்ம ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். உங்களுடைய ஈஸி ரெஃபரன்ஸ்க்காக நீங்கள் கண்டிப்பாக பாஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா term insurance plus ELSS returns வந்து compared to SBI Smart Scholar Plan very much higher return and inflation beating return. இது வந்து investment point of view. இது insurance point of viewல பார்த்தீங்கன்னா அதில் இருக்க அந்த 10 lakh basic sum assured suppose policy holder unfortunately இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களோட ஆப்சன்ஸில் அந்த 10 lakh வந்து நம்ம சைல்டோட ஃபியூச்சருக்கு அவங்களோட எக்ஸ்பென்சஸ் மீட் பண்ணுற அளவுக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ ரெண்டு இதுலையுமே பார்த்தீங்கன்னா இட் ஃபால் ஷார்ட். அப்போ ஃபைனல் வேர்டிக்ட் என்ன, SBI லைஃப் இன்சூரன்ஸ் சைல்டு பிளானில் இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லையா? இப்போ கம்பேர் டு அதர் ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த பாலிசியில் உங்களுக்கு இன்ஃப்ளேஷன் பீட்டிங் ரிட்டர்ன் இல்லை. அப்போ ஏன் இன்சூரன்ஸ் ஏஜென்ட்ஸ் இந்த ப்ராடக்ட்டை உங்களுக்கு செல் பண்ணுற பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஜாரில் இருக்கிற நிறைய யூலிப் பாலிசிஸ் மாதிரி இதுலேயுமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஹை ஏஜென்ட் கமிஷன் கிடைக்கும். ஸோ சிம்பிளாக அதுக்காக தான் அவங்க உங்களுக்கு செல் பண்ண பார்க்குறாங்க. ஸோ நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறது பதிலாக வேறு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்க் எடுக்கவும் உங்களுக்கு வில்லிங்காக இல்லைன்னா நீங்கள் ரிஸ்க் ஃப்ரீ இன்வெஸ்ட்மெண்ட்ஸே பண்ணலாம். பிபிஎஃப், ஆர்பிஐ பாண்ட்ஸ் இந்த பாலிசியோட கண்டிப்பாக உங்களுக்கு அது நல்ல பெட்டர் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். அண்ட் சப்போஸ் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்க் எடுக்க விரும்புகிறீங்க டு earn better மெச்சூரிட்டி வேல்யூனா நீங்கள் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் சூஸ் பண்ணலாம் வித் த ஹெல்ப் ஆஃப் அ ஃபினான்ஷியல் பிளானர். ஸோ இன்சூரன்ஸ்
இன்சூரன்ஸ் பிளான் அப்படின்னு பார்க்கும்போது யூலிப் கம்பேர் பண்ணிங்கன்னா நீங்கள் இண்டிவிஜுவலாக ஒரு பியூர் டேர்ம் பாலிசியை சூஸ் பண்ணலாம். இல்லை ஹை லைஃப் கவரேஜ் கூட உங்களுக்கு லோ காஸ்ட்லேயே கிடைக்கும். ஸோ இன் கன்க்ளூஷன் இந்த பாலிசி அனலைஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னா, இது ஒரு ஒன் ஸ்டாப் இல்லை ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்யூஷன் கிடையாது நம்ம சைல்டோட ஃபினான்ஷியல் ஃபியூச்சருக்காக. இதை விட பெட்டர் ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டில் இருக்குது. உங்களுக்கு இந்த பாலிசியை பற்றி இன்னும் படிக்க விரும்புகிறீங்கன்னா இதுக்கான ஒரு பிளாக் போஸ்ட் எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.